I hope I am audible to you. Yeah, right. We'll go into today's class. Today, the class will be for TET, Teacher Eligibility Test, and in it, we will go into the grammar part because most of the intricate questions are from the grammar part. பெரும்பாலும் கிராமரில் தான் வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் வேறு இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறாங்க. ஆக்சுவலாக கிராமர்னா ஸ்ட்ரெயிட் கொஸ்டின்ஸ்னால் இட் வில் பி ஈஸி, பட் அதர்வைஸ் கிராமரில் இருக்கிற எக்ஸெப்ஷன்ஸு அந்த மாதிரி ரொம்ப ரேர் திங்ஸு தான் கேட்குறாங்க தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். டிஆர்பி பிஜிடிஆர்பி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி, சரிங்களா? ஸோ இட் வில் பி த எக்ஸாம்ஸ் வில் பி ஆன் 11th November, 12th November and 13th November. ஆன்லைன் மோடில் நடக்குது. ஸோ எவ்ரி திங் ஆல் த சீசன் இஸ் கண்டியூசிவ். இவ்வளோ நாள் நமக்கு கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸாக எக்ஸாம்ஸே இல்லாமல் இருந்தது. நவ் த கவர்மெண்ட் இஸ் ஆல் செட் ஆன் எக்ஸாம் மூட். ஸோ மோட் ஆஃப் த இது வந்து எக்ஸாம் மோடு. ஸோ கைண்ட்லி ப்ரிப்பேர் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் அலட்சியமாக விட்டுறாதீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது பெருசில், லாஸ்ட் மினிட்ல ரீகாலிங் அண்ட் ரிவைசிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? Now we will go into today's lessons, articles and prepositions. We have 2 grammar units today. Articles வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக, பட் அதை ப்ராப்பராக நம்ம படிச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு டவுட்டே வராது ஆர்டிகல்ஸில். அஃப்கோர்ஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, என்ன தான் நம்ம படித்தாலும் the more and more you study, ரைட்டு, நிறைய ரீட் பண்ணும், ஒரு நியூஸ் பேப்பர் அது மாதிரி நிறைய படித்தாதான் எந்த இடத்துல எந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணும் அப்படின்றது தெரியும். ஏன்னா நம்ம வந்து we are not using English in day to day life, பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ யூஸ் பண்ணோம்னா நமக்கே தெரிஞ்சிடும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் என்ன அப்படின்றது. பட் ஆர்டிகல்ஸில் தேர் ஆர் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ். ஓகே, ஸோ யூ நீட் நாட் worry about articles, which is very easy. After today's class you will not have a doubt in articles, right? ஸோ நம்ம ஆர்டிகல்ஸ் போகலாம். ஸ்லைடு, நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்கள். ஸோ we have 2 types of articles. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். The definite article the and the indefinite article. 2 of the indefinite articles are there, a and an. Okay, so a and an. ஸோ இந்த மாதிரி 3 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஏ அண்ட் தி ஆர்டிகல்ஸ்னு உங்களுக்கு சின்னதுலேருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ டெஃபினிட் ஆர்டிக்கல்னால் என்ன, இன்டெஃபினிட் ஆர்டிக்கல்னால் என்ன? டெஃபினிட்னா when பர்டிகுலர் திங்கை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது டெஃபினிட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறீங்க. see, this is the book which I wanted to buy. ஸோ இந்த புக்கை தான் நான் வாங்கணும்னு நினச்சேன், தட் பர்டிகுலர் புக்கு, திஸ் இஸ் தி புக். அதாவது டெஃபினிட்டாக யூ ஆர் வெரி டெஃபினிட் அபவுட் த புக். ஏதோ ஒரு புக்கில் ஐ வாண்டட் டு பை அ புக். இப்போ யாருக்கோ ஒருத்தர் கிஃப்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புக்கை, எப்பா போய் சொல்லுவாங்க, எப்பா ஏதோ ஒரு புக்கு வாங்கிட்டு வாப்பா, நல்ல புக்காக பார்த்து வாங்கிட்டு வா. ஏதோ ஒரு புக்குக்கும் ஐ வாண்ட் தட் பர்டிகுலர் புக், ஐ வாண்ட் தி புக் ரிட்டன் பை அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ யூ ஆர் டெஃபினிட். ஸோ தட் டெஃபினிட் இஸ் கால்டு. அதுக்கு முன்னாடி என்ன, அந்த நவுனுக்கு முன்னாடி என்ன ஆர்டிக்கல் போடுறோன்னா டெஃபினிட் ஆர்டிக்கல் போடுறோம். ஸோ த இஸ் அ டெஃபினிட் ஆர்டிக்கல், தீல த, சரியா? அந்த ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. அடுத்தது we have 2 indefinite articles. இன்டெஃபினிட்னா உறுதியாக சொல்ல முடியாது. டெஃபினிட்னா டெஃபினிட்டுக்கு ஆப்போசிட் இன்டெஃபினிட். ஸோ இன்டெஃபினிட்னா உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ ஏ அண்ட் இட் ரெஃபர்ஸ் டு த நவுன்ஸ் விச் ஆர் சிங்குலர். அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்குலர் நவுன்ஸுக்கு முன்னாடி தான் என்ன வரும், இந்த இன்டெஃபினிட் ஆர்டிக்கல் வரும். சிங்குலர் மீன்ஸ் ஏ an apple, a spider, a cow, சரியா? அந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் என்ன வரும், ஏ அண்ட் வரும், சரிங்களா? Indefinite articles are used when we are referred to an unspecified thing or quantity. Bring me a book, bring me a notebook. ஏதோ ஒரு புக் எடுத்துகிட்டு வா. ஸோ அன்ஸ்பெசிஃபைடு. give me a piece of paper, ஏதோ ஒரு piece of paper. bring me a chalk piece, ஏதோ ஒரு chalk piece. you are not particular to have this. இதே இது பர்டிகுலராக அதே வார்த்தையை சொல்லணும்னா bring me the chalk piece that your HM was having. நீ ஹெச்எம் மிஸ் கையில் ஒரு சாக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னால் தான் டெஃபினிட்டாக நீங்கள் சொல்கிறீங்க. ஏதோ ஒரு சாக் பீஸ்னால் நீங்கள் ஏ யூஸ் பண்ணலாம், சரியா? We use them when we don't know or don't care which thing we are talking about. So, one boy was talking. So, one
பாய் வாஸ் டாக்கிங். ஏதோ ஒரு பையன், a boy was talking. I met a boy who was very intelligent. ஏதோ ஒரு பையனை பார்த்தேன்ப்பா, அவன் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக தெரிஞ்சான். ஸோ யூ நாட் ஸ்பெசிஃபிக். சரியா? அப்போ இன்னும் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது என்ன சொல்வீங்க? ஐ மெட் த பாய் ஹூ ஒன் த ஒலிம்பியட். ஸோ நான் ஒரு பையனை பார்த்தேன், அவன் வந்து ஒலிம்பியட் இதை வந்து வின் பண்ணான். ஸோ யூ ஆர் டெஃபினட் அபவுட் இட். ஸோ வென் யூ டோன்ட் கேர் அபவுட் திங்ஸ் அண்ட் வென் யூ ஆர் நாட் ஸ்பெசிஃபிக் அண்ட் வென் யூ ஆர் நாட் டெஃபினட், நீங்கள் ஏ அண்ட் யூஸ் பண்ணுறீங்க. சரியா? இது வந்து ஜென்ரல் இன்ட்ரடக்ஷனுங்க. இது எல்லாருமே உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது எனக்கு தெரியும். பட் ஸ்டில் ஐ ஹாவ் டு டெல். ஏன்னா இப்படி படித்தாதான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லைடு பார்க்க போகிறோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்லைடு the two indefinite articles ஏற்கனவே சொல்லிட்டேன், a and an. ஸோ அந்த a indefinite article an is used to make pronunciation easier when reading a text aloud. சரி, சமயம் நல்லா டெக்ஸ்ட் ரீட் அலவுட், அதுக்கு தான் அந்த காலத்தில் ரீடிங் மேக் த பர்ஃபெக்ட் மேன் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து ரீட் அலவுட் பண்ணும்போது an யூஸ் பண்ணும்போது அது கேட்குறதுக்கு கொஞ்சம் இனிமையாக இருக்கும். சரியா? ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னா, இன்டெஃபினிட் ஆர்டிக்கல் பிகின்ஸ், அது ப்ரிசீட்ஸ் வேர்ட் பிகினிங் வித் த கான்சனன்ட் சவுண்டு. கான்சனன்ட் சவுண்ட் முன்னாடி என்ன போடுவோம்? ஏ போடுவோம். நல்லா பார்த்துக்கோங்க, கான்சனன்ட் லெட்டர் இல்லை, கான்சனன்ட் சவுண்டு. திஸ் வேர்ட் கெயின் சிக்னிஃபிகன்ஸ். இந்த கான்சனன்ட் சவுண்டுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது கெயின் சிக்னிஃபிகன்ஸ். சரிங்களா? இட் கெயின் சிக்னிஃபிகன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன் எப்போ போடுவோன்னா, ஒரு நவுன், அந்த வேர்ட் ஸ்டார்டிங் வித் த வவல் சவுண்ட். இங்கே பாருங்கள், வவல் சவுண்ட். நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க? AEIOU இதெல்லாம் என்னன்னு படிச்சிருப்பீங்க? வவல்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. தெரியும் இல்லையா? AEIOU இதெல்லாம் எங்கெங்கே வருதோ அதுக்கு முன்னாடிலாம் என்ன போட சொல்லுவாங்க? ஆன் போட சொல்லுவாங்க. போர்டு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த AEIOU இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன போடுவோம்? நம்ம வவல் சவுண்டு இப்போ இருக்கும்போது அது என்ன பண்ணுவோம்? வவல் லெட்டரை பார்த்தோன்னே அந்த காலத்துலலாம் நம்மளை என்ன பண்ண சொல்லிடுவாங்க? போட சொல்லிடுவாங்க. நம்மளும் ஏல ஆரம்பித்தாலோ இல்லை ஐயில் ஆரம்பித்தாலோ அல்லது ஈயில் ஆரம்பித்தாலோ என்ன போட்டுருவோம்? லெட்டரை போட்டுருவோம். சரியா? ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. நம்மளுக்கு அது சின்ன வயசில் சரி எதுவுமே தெரியாதப்ப அட்லீஸ்ட் இதுவாது தெரியுறதுக்காக என்ன பண்ணுறாங்க? அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு மெத்தடு தாங்க அந்த காலத்தில். தட் வாஸ் ஆல்சோ அ மெத்தட். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட் நவ் இட் இஸ் ஒன்லி த சவுண்ட் தட் மேக்ஸ் இட். சரியா? சவுண்ட் தட் மேக்ஸ் இட். use a when the indefinite article comes before a word beginning with the consonant sound. ஸோ கான்சனன்ட் சவுண்ட் வரும்போது AEIOU தவிர மித்தது எல்லாமே என்னது? கான்சனன்ட்ஸ் தான். அந்த 5 லெட்டரை தவிர மீதி எல்லாமே என்னது? கான்சனன்ட். ஆனால் அதுக்கு எத்தனை சவுண்ட்ஸ் இருக்குது தெரியுமா? 12. இதை தான் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் மேலோட்டமாக ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாய், புக், ஹவுஸ். இந்த டாய், புக்கு, ஹவுஸ் எல்லாமே கான்சனன்ட். ஏன்னா AEIOU இல்லை. சரியா? அடுத்தது we use the indefinite article comes before a word beginning with the vowel sound. எப்போ vowel sound யூஸ் பண்ணுவோம்? vowel an யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா an operation, an idea, an apple. சரிங்களா? இதெல்லாம் தான் வந்து we use it சவுண்டை வச்சு தான் சொல்கிறோம். சரி, இப்போ சவுண்டு வச்சு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல இது சொல்லித்தரேன் பாருங்க. 1 second please wait. இப்போது தமிழில் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க? ஆனாவனா படிச்சிருப்பீங்க. ஆனாவனா என்ன படிச்சிருப்பீங்க? உயிரெழுத்துக்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ படிச்சிருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் தான் உயிரெழுத்துக்கள்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் தான் என்னன்னு சொல்கிறோம்? உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த உயிரெழுத்துக்கள் என்னென்ன? தமிழில் தான் வரணும். சரியா? அது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். let us see. ஸோ அந்த உயிர் எழுத்துக்கள் வந்து வர முன்னாடிலாம் அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள். அதில் அந்த உயிர் எழுத்துக்களில் ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க? அதை வந்து
அதுக்கு முன்னாடி ஆன் போட்டுருங்க. உயிர் எழுத்து ஆரம்பிக்கலைன்னா என்ன போடுங்க? ஏ போடுங்க. See, for example, we will go to the next slide, okay? Then you will understand it in a better way. Exceptions சொல்றாங்க. Actually, the exceptions இல்லைங்க. It's important to know that not all nouns that begin with a consonant begin with the consonant sound. Always trust the sound. நான் தான் சொன்னேன், sound is very, very important. Not the letter. ஸோ நம்ம சின்ன வயசில் படித்ததை கொஞ்சம் மறந்துடுங்க, ஒரு ரப்பர் வச்சு அழிச்சிருங்க, சரியா? நாட் த லெட்டர் பட் த சவுண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் அப்ளையிங் தி ஏ வர்சஸ் அண்ட் ரூல். Remember, it's about pronunciation. It is about the pronunciation. It is about the pronunciation, not about other things. சரியா? So consider the examples below. இந்த கீழே இருக்க எக்ஸாம்பிள் பாருங்க. அவர் கிளாஸ், அவர் கிளாஸ். நீங்கள் எப்படி சொல்லுங்க? ஹவர் கிளாஸ். அப்படி சொல்லக்கூடாது. இட் இஸ் கால்ட், இப்படி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? அவர். இதை தமிழில் இங்கே எழுதி பாருங்களேன். அ வ இர். ஆ வந்து என்ன சவுண்டு? உயிரெழுத்து. ஆ வந்து என்னது? உயிரெழுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி உயிரெழுத்தில் ஒரு வேர்டு ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி என்னதாங்க போடணும்? ஆன் தான் போடணும். அப்போ இது என்னங்க? தப்பு. அப்போ இது என்னது? தப்பு. சரியா? ஸோ அதனால் இது வந்து தப்பு. அடுத்தது பாருங்க, ஆனர். அடுத்தது பாருங்க, என்னது? ஆனர். ஸோ ஆனர் வந்து என்னங்க? ஹானர்னு சொல்லுங்க. ஹெச் வந்து அங்கே சைலண்ட். ஹெச் வந்து அங்கே என்னது? சைலண்ட்டு. ஹெச் வந்து சைலண்ட்டு. அப்போது அது என்ன சொல்லணும்? ஆனர். என்ன சொல்லணும்? ஆனர். ஆனா வருதுல்ல? ஆனர். தமிழ் அப்படியே எழுதி பாருங்களேன். டிரான்ஸ்லிட்ரேஷன் பேர். அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே என்ன வரும்? அப்போ உயிரெழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி என்னதான் வரும்? an honor. ஸோ இட் இஸ் அ கிரேட் ஆனர். ஆன் தான் வரும், சரிங்களா? அப்போ அவர் கிளாஸ் முன்னாடியும் ஆன் தான் வரும், ஆனர் முன்னாடி என்ன தான் வரும்? ஆன் தான் வரும். ஸோ இதில் எக்ஸப்ஷன்ஸ் மனப்பாடம் பண்ணிக்காதீங்க, சொல்லி பாருங்கள். எந்த வார்த்தையாக இருந்தாலும் சொல்லி பாருங்கள். நவ் வி வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்போது நிறைய இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் வந்து தேர் ஆர் சம் நவுன்ஸ் பிகினிங் வித் த வவல். வவல்லே ஆரம்பிக்கும். ஏஇஐஓயு வவலில் ஆரம்பிக்கும். பட் ஹேஸ் அ கான்சனன்ட் சவுண்டு. என்ன சவுண்டு இருக்கும் அதில்? கான்சனன்ட். இவ்வளோ நாள் என்ன பார்த்தோன்னா, அந்த பாருங்கள் முந்தின ஸ்லைடில் பாருங்களேன், ஒரு நிமிஷம். முந்தின ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து கான்சனன்ட் லெட்டரு, ஆனால் வரக்கூடிய சவுண்டு வந்து என்ன சவுண்டு? வவல் சவுண்டு. அதாவது வவல்னா உயிரெழுத்து சவுண்டு. இனிமேல் நம்ம உயிரெழுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ தப்பே பண்ண மாட்டீங்க. ஆனால் அடுத்த ஸ்லைடு பாருங்கள். இப்போ அந்த 5th ஸ்லைடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆன் யூனிவர்சிட்டின்னு வருது. ஆன் யூனிவர்சிட்டி. யூ வந்து என்னது? ஆக்சுவலாக வவலா? ஆமாம், வவல். AEIOU வவல் சவுண்ட் யூ. அப்போ இங்கே என்னங்க வரணும்? ஆன் யூனிவர்சிட்டின்னு வரணும். ஆனால் கரெக்டு நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா ஏ யூனிவர்சிட்டின்னு சொல்கிறேன். கொஞ்சம் யோசிங்க, ஏங்க ஏன் அப்படி வருதுன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ யூனிவர்சிட்டியை தமிழ் அப்படியே மொழிபெயர்ப்பீங்க, பண்ணுங்க பார்ப்போம். யூனிவர்சிட்டி. யூ என்ன சவுண்ட் வருது? யூ. அந்த யூ வந்து யூ போட்டு பாருங்க, யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா யூ வந்து இட் இஸ் நாட் அ உயிரெழுத்து. உயிரெழுத்து எது எது? ஆ இ வருது இல்லையா? அதில் யூ வரல. யூனா அந்த யூ போடுவோம் இல்லையா? அந்த யூ வரல. ஸோ அதனால தான் இங்கே என்னது? இது என்ன கிடையாது? இட் இஸ் நாட் அ வவல் சவுண்ட், இட் இஸ் அ கான்சனன்ட் சவுண்ட். ஸோ அதனால் இங்கே என்ன வரும்? ஏ யூனிவர்சிட்டி. சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா an one-eyed pirate. இந்த ஒன்னுன்ற வேர்டு எப்படி சொல்லுவீங்க? ஓன்னு சொல்லக்கூடாது. பன் ப பன் பன். ஸோ அந்த வ என்ன சவுண்டு சொல்லுங்க? வ சவுண்டு. அது வந்து உயிரெழுத்தா? இல்லை. ஸோ அதனால் இங்கே என்ன போடுவோம்? ஏ ஒன்-ஐடு பைரேட் அப்படின்னு சொல்லி போடணும். இது என்னது? ஏ ஒன்-ஐடு பைரேட் அப்படின்னு சொல்லி போடணும். அடுத்தது அ 1 ரூபி காயின். வ தான் வரணும், சரியா? வ. ஸோ அதனால் வந்து வ 1 ரூபி காயின், ஏ 1 ரூபி காயின். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? அடுத்தது அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம போகலாம், சரியா?
யூஸிங் ஏ வெர்சஸ் அண்ட் வித் அக்ரனிம்ஸ். ஸோ அக்ரனிம்ஸ்னால் என்ன, அது உங்களுக்கு தெரியணும். அதாவது அக்ரனிம்ஸ்னால் இப்போ ஒரு பெரிய வார்த்தை ஒரு இது இருக்குது, அதை ஷார்டன் பண்ணுறது. இப்போ இது நம்ம எங்கள் இதுலையே பார்த்தீங்கன்னா எம்இஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதை நாங்கள் ஷார்ட்டாக என்ன சொல்லுவோம், இஎம்ஐஎஸ்ன்னு சில பேர் சொல்லுவாங்க, எம்இஸ்ன்னு சில பேர் சொல்லுவாங்க. இதுதான் அக்ரனிம்ஸ்ன்னு பேர். ஸோ அந்த ஷார்ட் அண்ட் ஃபார்மே வேர்டாகவே யூஸ் பண்ணிடுறது. ஸோ பாருங்களேன், அந்த அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆக்ரனிம்ஸ்ன்னு சொல்லுவோம். These same rules apply to acronyms. A society of writers member was quoted in the article. ASOW இதை தான் என்னன்னு மாற்றிருக்காங்க, ASOW. ஸோ அதனால an ASO member was quoted in the article வந்துடுச்சு. ஏன்னா பிகாஸ் எஸ் சவுண்ட் லைக் இட் பிகின்ஸ் வித் த வவல் எஸ். எஸ் எப்படி சொல்கிறோம், இஎஸ்எஸ் இஎஸ்எஸ் எஸ். அப்போ ஏ என்ன சவுண்டு, உயிரெழுத்து. ஸோ அதனால் அங்கே என்ன வரும், ஆன் தான் வரும். அங்கே என்ன வரும், ஆன் தான் வரும். ஸோ ஆன் ஷுட் பி யூஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். இன்னும் ஈஸியாக சொல்கிறேங்க, இதை கவனிச்சுக்கோங்க. எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், தனியாக சொன்னால் ஹீ இஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுன்னு சொல்லிடுவோங்க. ஆனால் அதே தடவை ஹீ இஸ் ஆன் எம்பின்னு சொல்லுவோம். ஏன்னா எம் எம் இஎம் எம் 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 என்ன சவுண்டு, ஏ சவுண்டு. ஸோ உயிரெழுத்து. ஸோ எம்பின்னு ஷார்ட் பண்ணும்போது அது என்ன ஆகிடுது, ஆன் வந்துடுது. அதே இது அவரை லாங்காக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுன்னு சொல்லும்போது ஏ வந்துடுது. சரியா? எம்எல்ஏவும் அதே மாதிரி தாங்க. MLA, member of legislative assembly. He is a member of legislative assembly னு சொல்லலாம். ஆனால் ஷார்டன் பண்ணும்போது he is an MLA. An means M, sound. So sound plays an important role in articles. Okay, whether it is a consonant sound or a vowel sound, depending on it the articles a அல்லது an வரும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் பிஃபோர் அன் அட்ஜெக்டிவ். Sometimes an article modifies a noun that is also modified by an adjective. The usual word order is article plus adjective plus noun. If the article is indefinite, choose a or an based on the word that immediately follows. Consider the following examples for reference. ஸோ பாருங்களேன், ஆர்டிக்கல் பிஃபோர் அன் அட்ஜெக்டிவ். பெட்ரா வில் பிரிங் அ ஸ்மால் கிஃப்ட் டு சோஃபீஸ் பார்ட்டி. ஸோ இந்த ஆர்டிக்கல் பிஃபோர் அண்ட் அட்ஜெக்டிவ், ஸ்மால்ன்றது என்னது, அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ குவாலிஃபையிங், இப்போ கிஃப்ட் வந்து பெருசா சின்னதா அப்படின்றத குவாலிஃபை பண்ணுது இந்த நவுனை. ஸோ சில சமயம் இங்கே வருது இல்லையா, இன்டெஃபினிட், ஏ ஸ்மால் கிஃப்ட். ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் த போட்டுருணுங்க, அதில் வந்து இதுவே கிடையாது. பெட்ரா வில் பிரிங் த கிஃப்ட் விச் வி பாட் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லணும். பர்டிகுலராக யூ ஆர் டெல்லிங் தட் த பெட்ரா இஸ் பிரிங்கிங் ஒன் பர்டிகுலர் கிஃப்ட்டுன்னு. ஆனால் இங்கே வந்து இட் இஸ் ஏ ஸ்மால் கிஃப்ட்னா ஏதோ ஒரு கிஃப்ட்டு பேக் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படின்னு. ஸோ அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடியும் நவுனை தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். அந்த இன்டெஃபினிட்டாக இருந்தால் ஏ தான் யூஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அதனால் ஐ ஹர்ட் an இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி எஸ்டர்டே. இப்போ பாருங்கள், ஐ ஹர்ட் an இன்ட்ரெஸ்டிங், இன்ட்ரெஸ்டிங், இ சவுண்டு. இன்ட்ரெஸ்டிங் அட்ஜெக்டிவ் தான், நவுன் கிடையாது. ஸ்டோரி தான் வந்து என்னது, நவுன். கதைன்றது தான் நவுன். ஆனால் அங்கே ஏ ஸ்டோரின்னு தான் வரும். ஆனால் இந்த அட்ஜெக்டிவ் வர்றதுனால அட்ஜெக்டிவ் வந்து என்ன வேர்டு, வவல் சவுண்டா இல்லை வாட் டு சே கான்சனன்ட் சவுண்டான்னு பொறுத்து அந்த ஏவும் ஆனும் மாற்றுது. ஸோ அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி கூட we have to use the sound only. Okay, next slide. More examples for you. Okay, please give me an ice. Please give me an, slide number 9. Please give me an ice. So please give me an ice cube. Please give me some ice. பாருங்களேன், ப்ளீஸ் கிவ் மீ an ice. ஐ என்ன சவுண்டு, வவல் சவுண்டு, அதாவது உயிர் எழுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, an. ஸோ ஐஸ் அதே மாதிரி, ப்ளீஸ் கிவ் மீ an ice cube. அப்படியும் அங்கேயும் என்ன தான் வருது, ஐ வந்து என்னது, உயிர் எழுத்து. அடுத்தது கிவ் மீ சம், இஸ் சவுண்ட் இஸ் நாட் அ உயிர் எழுத்து.
ஈல வரல, அதனால என்ன போட்டுடுறாங்க, கிவ் மீ சம் ஐஸ் போட்டுடுறாங்க. சரியா? ஸோ இங்கே வந்து ஆர்டிக்கல் வராது. நோட் that depending on the context some nouns can be countable or uncountable. see ஐஸ் வந்து uncountable தான். சரிங்களா? ஆனால் இந்த இந்த காலகட்டத்தில் ஐஸ் கியூப் அப்படின்னும் போது ஒரு சிங்கிள் ஐஸை குறிக்குது. அதனால இது என்ன ஆயிடுது, கவுண்டபிள் ஆயிடுது. சம் ஐஸும் அதே மாதிரி தான், டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ஸ்ட். பொதுவாக பார்த்தா அதுக்கு வந்து என்ன வரக்கூடாது, ஆர்டிக்கிள் வரக்கூடாது. சரி, இங்கே பாருங்க, வி நீட் அ லைட் இன் திஸ் ரூம், வி நீட் சம் லைட் இன் திஸ் ரூம். ஸோ இதுவும் பாருங்க, வி நீட் அ லைட் இன் திஸ் ரூம்னா பொதுவாக லைட்டுக்கு என்ன, அது அன்கவுண்டபிள் தான், வராது. ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் வருது. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ஸ்ட்டு என்ன பண்ணும், ஆர்டிகல்ஸ் வில் கம். சரிங்களா? அடுத்த ஸ்லைடு 10th ஒன்று, யூஸிங் ஆர்டிகல்ஸ் வித் ப்ரோனவுன்ஸ். ப்ரோனவுன்னா என்ன, நவுன்ஸ் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் நவுன்ஸ் யூஸ் பண்ணுறது தான் ப்ரோனவுன்ஸ். ஐ, மீ, யூ, யுவர், தே, தெம், இதெல்லாம் தான் ப்ரோனவுன்ஸுன்னு சொல்கிறோம். ஸோ அதில் பொசசிவ் ப்ரோனவுன்ஸுன்னு இருக்குது. பொசசிவ்னா யூ, யுவர், வி, அது மாதிரிலாம் எங்களுடையதுன்னு சொல்கிறதுக்கு தான். ஸோ பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் கேன் ஹெல்ப் ஐடென்டிஃபை வெதர் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஸ்பெசிஃபிக் ஆர் நான் ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸ். ஸோ திஸ் இஸ் மை புக்குன்னு சொன்னால் பொசசிவ், மைன்றது அங்கே பொசசிவ் ப்ரோனவுனு. ஸோ நீ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறியா இல்லை நாட் ஸ்பெசிஃபிக், ஆல்ரெடி சொல்லிட்டோம், நான் ஸ்பெசிஃபிக்னா தான் ஏ ஆன் வரும், ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் என்ன வந்துடும், தி வந்துடும். So as we have seen, articles also indicate specificity. But if you use both the possessive pronoun and an article at the same time, readers will become confused. So article use பண்ணி pronoun use பண்ணீங்கன்னா confuse ஆயிடுவாங்க. So possessive pronouns are words like his, my, our, its, her and their. இதெல்லாம் தான் என்னன்னு சொன்னேன், possessive pronouns. ஆர்டிகல்ஸ் should not be used with pronouns. காருங்க, அழகாக சொல்லிட்டாரு, ஆர்டிக்கல் ப்ரோனவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது, இது ரூலு. இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒய் ஆர் யூ ரீடிங் த மை புக். ஸோ மை புக்குன்னே ஸ்பெசிஃபிக் ஆயிட்டு அதை போய் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக த புக்குன்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், தன்றது ஸ்பெசிஃபிக்கு, என்னுடைய புக்குன்னு சொல்ல வரோம். அதனால இங்கே என்ன போடலான்னு நம்ம நினைக்கிறோம், த போடலான்னு நினைக்கிறோம். ஆனால் ஆல்ரெடி அங்கே மை புக்கே ஸ்பெசிஃபிக் தான். இது வந்து ஆர்டிக்கல், அதுவும் ஸ்பெஷலி பொசசிவ் ப்ரோனவுன்ஸு. ஸோ அதனால் இங்கே என்ன போடக்கூடாது, இது புரியாது. அதுக்கு பதிலாக எப்படி சொல்லணும், ஒய் ஆர் யூ ரீடிங் மை புக் அப்படின்னு கேட்டுடலாம். ஒய் ஆர் யூ ரீடிங் மை புக். அல்லது இப்படியும் கேட்கலாம், ஒய் ஆர் யூ ரீடிங் த புக், ஏன் நீ புக்கு வாசிக்கிற. அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. த அண்ட் மை ஷுட் நாட் பி யூஸ் டுகெதர். ஸோ இதெல்லாம் ரூல்ஸுங்க, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சின்ஸ் தே ஆர் போத் மென்ட் டு மாடிஃபை த சேம் நவுன். ஏன்னா இந்த புக்குக்கு தான் இந்த மையும் வருது, இந்த புக்குக்கு தான் தீயும் வருது. ஸோ இன்ஸ்டெட் யூ ஷுட் யூஸ் ஒன் ஆர் தி அதர் டிபெண்டிங் ஆன் த இன்டெண்டட் மீனிங். ஸோ மீனிங்கை பொறுத்து மாறுதுன்றாங்க. ஸோ இங்கே பாருங்கள், எந்த புக், ஏன் புக்கு ரீட் பண்ணுறேன்னு பொதுவாக கேட்குறாங்க. இங்கே என்ன கேட்குறாங்க, ஏன் புக்கை ரீட் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுக்கும் மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை எது வந்து நமக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குது, ஒன்றில் வந்து ஆர்டிக்கலும் இன்னொன்றில் பொசசிவ் ப்ரோனவுனும் கரெக்ட் பண்ணி கொடுக்குது. இங்கிலீஷ் இஸ் சச் அ வைப்ரண்ட், அதாவது அதோட நியூவன்சஸ் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் லாங்குவேஜ். சரிங்களா? அடுத்தது we will go to the next slide. omission of articles. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. பேங்க் எக்ஸாம் நீங்கள் எழுதினா கூட இது ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல வந்து ஆர்டிகல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணுறாங்க, ஜீரோ ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அக்கேஷ்னலி ஆர்டிகல்ஸ் ஆர் ஒமிட்டட் ஆல் டுகெதர் பிஃபோர் சர்டன் நவுன்ஸ். In these cases the articles is implied. In these cases the article is implied but not actually present. அதாவது implied, அது inbuilt இருக்கு. This implied article is sometimes called as a zero article. So implied article is sometimes called as a dash ன்னு கூட கேட்கலாம், zero article. Often the article is omitted before nouns that refer to abstract ideas. Abstractனா intelligence, குட்டு, பேதெல்லாம் அப்ட்ராக்ட், யாரும் நம்ம கையில் காமிக்க முடியாது. சரியா? லுக் அட் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள். லெட்ஸ் கோ அவுட் ஃபார் அ டின்னர் டுநைட்.
லெட்ஸ் கோ அவுட் ஃபார் டின்னர் டுநைட். சரியா? ஸோ அதனால் லெட்ஸ் கோ அவுட் ஃபார் அ டின்னர் டுநைட்டுக்கும் பார்த்துக்கோங்க. லெட்ஸ் கோ அவுட் ஃபார் அ டின்னர் டுநைட் எது ரைட்டு? லெட்ஸ் கோ அவுட் ஃபார் டின்னர் டுநைட் தான். ஆனால் அதோட இம்ப்ளைடு மீனிங் என்னது? இருக்கு, ஒரு டின்னருக்கு தான் போகிறோம், ஆனால் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. The creativity is a valuable quality in children. The creativity. பட் அங்கே த வர வேண்டிய அவசியம் இல்லை. creativity is a valuable quality in children. Of course it refers to the. ஸோ இதுதான் ஜீரோ ஆர்டிக்கல்னு சொல்கிறோம். எந்தெந்த இடத்துலலாம் தேவையில்லாமல் அப்ட்ராக்ட் ஐடியாஸ் வரும்போது, அப்ட்ராக்ட் நவுன்ஸ் வரும்போது நம்ம ஆர்டிக்கலை ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ க்ரியேட்டிவிட்டி இஸ் அன் அப்ட்ராக்ட் திங். நாங்கள் க்ரியேட்டிவிட்டியை காமிக்க முடியுமா? இதாங்க க்ரியேட்டிவிட்டின்னு காமிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் மெனி லாங்குவேஜஸ் அண்ட் நேஷ்னாலிட்டிஸ் ஆர் நாட் ப்ரிசீடட் பை அன் ஆர்டிக்கல். த இங்கிலீஷ் வராதுங்க, த ஃப்ரெஞ்ச் வராது, த தமிழ் வராது. இங்கிலீஷ் இஸ் அ வைப்ரண்ட் லாங்குவேஜ்னு வரும், தமிழ் இஸ் அ ஏஜ் ஓல்டு லாங்குவேஜ்னு வரும். அதே மாதிரி நேஷ்னாலிட்டிஸ் ஹீ இஸ் ஆன் இண்டியன் வரும், ஹீ இஸ் த இண்டியன் வரும், ஹீ இஸ் இண்டியன், ஹீ இஸ் ஆன் இண்டியன், இஸ் அன் இண்டியன். ஸோ அதனால் ஆர்டிகல்ஸ் பெரும்பாலும் வராது. சரியா? கன்சிடர் த எக்ஸாம்பிள்ஸ் பிலோ. ஐ ஸ்டடிட் த ஃப்ரெஞ்ச் இன் ஹை ஸ்கூல் ஃபார் 4 years. அப்படி வருங்களா? வராது. த ஃப்ரெஞ்ச் வராது. ஐ ஸ்டடிட் ஃப்ரெஞ்ச் இன் ஹை ஸ்கூல் ஃபார் 4 years. ஸோ வி வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைடு. நான் ஆன்சர் அப்பயே சொல்லிட்டேன் இல்லையா? ஐ ஸ்டடிட் ஃப்ரெஞ்ச் இன் ஹை ஸ்கூல் ஃபார் 4 years. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் அகடமிக் சப்ஜெக்ட்ஸ் டூ நாட் ரிக்வயர் ஆர்டிகல்ஸ். see the sentences below for reference. ஸோ இதை நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் அகடமிக் சப்ஜெக்ட்ஸ் டூ நாட் ரிக்வயர் ஆர்டிகல்ஸ். ஸோ ஐ லைக் டு பிளே த பேஸ்பால் வர, ஐ லைக் டு பிளே பேஸ்பால், ஐ லைக் டு பிளே கிரிக்கெட், ஐ லைக் டு பிளே ஃபுட்பால். ஸோ வாட் எவர் இட் இஸ், டோன்ட் யூஸ் ஆர்டிகல்ஸ் பிஃபோர் தட். மை சிஸ்டர் வாஸ் ஆல்வேஸ் குட் அட் தி மேக்ஸ். மேக்ஸ் தான் அவங்க மேத்துன்னு சொல்கிறாங்க இப்போ. ஸோ மை சிஸ்டர் வாஸ் ஆல்வேஸ் குட் அட் மேத்து தான், அட் தி மேத் வராது. ஸோ அதனால் அகடமிக் சப்ஜெக்ட்ஸ்க்கு முன்னாடி வி டூ நாட் நீட் ஆர்டிகல்ஸ். வி டூ நாட் நீட் ஆர்டிகல்ஸ் பிஃபோர் ஸ்போர்ட்ஸ். ஜீரோ ஆர்டிக்கல். சரிங்களா? அடுத்த ஸ்லைடு. ப்ரிப்போசிஷன்ஸ் வேறு இன்னும் நிறைய இருக்குது. அப்பா ரைட்டு. இப்போது உங்களுக்கு ஓரளவு ஆர்டிகல்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆர்டிகல்ஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ அண்ட் தி தான் தி டெஃபினிட் ஆர்டிக்கல். ப்ளூரல் நவுன்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? தி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்போது தி யூஸ் பண்ணிக்கலாம். ஏ அண்ட் தான் வந்து குழப்பம் வரும். அது குழப்பாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஏ எப்போ வரும், ஆன் எப்போ வரும்? ஆன் வந்து வவல் சவுண்டுக்கு முன்னாடி வரும் ஆனு. ஏ வந்து கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி வரும். வவல் சவுண்ட்ஸ் எது எது? தமிழில் உயிர் எழுத்துக்கள் வச்சுருந்தோம் இல்லையா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, அதெல்லாம் தான் என்னது? வவல். அந்த 12 எழுத்தும் வந்துடணும். சரியா? அந்த வார்த்தையை தமிழில் கூட மொழிபெயர்த்து பாருங்கள். அப்படி தமிழில் அந்த உயிரெழுத்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் ரைட்டு ஆன். அப்படி மொழிபெயர்க்க முடியும் போது வரால, உயிரெழுத்து வரலைன்னா யூ ஆல்வேஸ் யூஸ் எ when it is indefinite. ரைட், we will go to prepositions. Now we will go to prepositions. அதான் அதாவது ஸ்லைட் நம்பர் 13. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ்னால் இப்போ ஆர்டிகல்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரிப்போசிஷன்ஸ்னால் என்ன அப்படின்னும் போது indicate relationships between other words in a sentence. Prepositions indicate relationships between other words in a sentence. Preposition, எந்த பொசிஷன், என்ன ரிலேஷன்ஷிப்பு, இந்த ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றது தான் ஒரு சென்டென்ஸில் காமிக்குது ப்ரிப்போசிஷன்ஸ். Many prepositions tell you where something is or when something happened. நிறைய ப்ரிப்போசிஷன்ஸு ஒரு பொருள் எங்கே இருக்குன்னு சொல்லும், அல்லது எப்போ நடந்துச்சு, வேர் அண்ட் வென், இந்த 2 கொஸ்டினுக்கும் நமக்கு ஆன்சர் சொல்லும். அடுத்தது மோஸ்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் ஹேவ் செவரல் டெஃபினிஷன்ஸ். ஸோ த மீனிங் சேஞ்சஸ் குவைட் இன் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து ப்ரிப்போசிஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் இட் இஸ் வாலட்டைல், இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக். ப்ரிப்போசிஷன்ஸ் டிபெண்டிங் ஆன் த மீனிங் தே டேக் டிஃப்ரெண்ட் ideas. Okay, ending a sentence with a preposition is not a grammatical error. ஸோ நான் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க ப்ரிப்போசிஷனில்
ஒரு சென்டென்ஸ் முடியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட் இஸ் நாட் அ கிராமட்டிக்கல் எரர் நவடேஸ். இதெல்லாம் மாடர்ன் திங்கிங், சரிங்களா? ஸோ வேர் ஆர் யூ ஃப்ரம்ன்றது ப்ரிப்போசிஷன். அந்த இடத்துல ஃப்ரம் வந்து என்ன கிடையாது, தப்பு கிடையாது, சரியா? ஏன்னா அது கொஸ்டினுக்கு அந்த அந்த அது கிராமட்டிக்கலி இட் இஸ் அ கரெக்ட் சென்டென்ஸ், சரிங்களா? ஓகே, நவ் வி வில் கோ டு த 15th ஸ்லைடு. டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ப்ரிப்போசிஷன்ஸ் இண்டிகேட் டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லும். டைம், எந்த டைமில் ஒரு இது நடக்குதுன்னு சொல்லும். லொக்கேஷன், எக்ஸாக்ட் லொக்கேஷன், கூகுள் மேப்பு. அண்ட் ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபார் மூமெண்ட்ஸ், சரியா? ஆஸ் வெல் ஆஸ் அதர் அப்ட்ராக்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஸோ அப்ட்ராக்ட்னா கண்ணால் பார்க்க முடியாததான் அப்ட்ராக்ட்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் குறிக்கும், சரியா? இப்போ டைரக்ஷனை குறிக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. லுக் டு த லெஃப்ட், லுக் டு த லெஃப்ட். ரோட் மேப் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா 11th 12th 10th. ஸோ லுக் டு த லெஃப்ட் அண்ட் யூ வில் சி யோர் டெஸ்டினேஷன். ஸோ லெஃப்டில் திரும்பினீங்கன்னா உங்களுடைய தேர் வில் பி எ டெம்பிள், தேர் வில் பி எ சர்ச், தேர் வில் பி எ மாஸ்க், அல்லது தேர் இஸ் அ ஷாப், வாட் எவர் நம்ம டெஸ்டினேஷன் எதுவோ அதை சொல்கிறது தான் வந்து என்னது, ரோட் மேப்பு. ஸோ டெஸ்டினேஷனை சொல்கிறது டைரக்ஷன் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். டைமை சொல்லுது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. வி ஹவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் திஸ் மார்னிங். எப்போலேருந்து வேலை பார்க்குறீங்க? நாங்கள் காலமிருந்து வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது லொக்கேஷன். லொக்கேஷன்னா வி சா அ மூவி அட் த தியேட்டர். எங்கே பார்த்தோம்? வீட்லேயும் பார்த்துருக்கலாம். வி சா அ மூவி அட் ஹோம்னு சொல்லியிருக்கலாம். பட் வி சா அ மூவி அட் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்பேஸ். த டாக் ஹிட் அண்டர் த டேபிள். ஸ்பேஸ் எந்த இடத்துல, மேலையா கீழையா சைட்லையான்னு சொல்லி ஸ்பேஸ், எந்த ஸ்பேஸ், அண்டர் த டேபிள். ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன், ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், ப்ரிப்போசிஷன் ஆஃப் லொக்கேஷன் அண்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் ஸ்பேஸ். நவ் we will go to the next slide. ப்ரிப்போசிஷன் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்க்கும்போது, அன்ஃபார்ச்சுனேட்லி தேர் இஸ் நோ ரிலையபிள் ஃபார்முலா ஃபார் டிட்டர்மினிங் which preposition to use with a particular combination of words. ஸோ ரூல்ஸ் கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஆர்டிகல்ஸ் மாதிரி இதுக்கு ரூல்ஸ் கிடையாது, இதுக்கு ரூல்ஸே கிடையாது. எங்கள் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து இது மாறுது. The best way to learn which prepositions go with which words is to read as much high quality reading as you can. ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் படிக்க முடியுமோ, எஸ்பெஷலி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் நிறையா படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் நல்லா வரும். யூ ஹவ் டு பே அட்டென்ஷன் டு விச் காம்பினேஷன் சவுண்ட் ரைட், எந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்குன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஹியர் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள் ஆஃப் த மோஸ்ட் காமன் ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ்ட் இன் த sentences. So I have given you few examples. இதான் காமனாக யூஸ் பண்ணுறது, சரியா? அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. I should rewrite the introduction of my essay. I should rewrite the introduction of my essay. Sam left his jacket in the car. In தான் இங்கே என்னது, preposition. இங்கே என்னது, of preposition. Did you send that letter to your mother? Did you send that letter to your mother? We are cooking for 10 guests tonight. We are Dan ate lunch with his boss. To his boss வராது, with his boss. இங்கே we are cooking for 10 guests. So for, with, to, in. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, ப்ரிப்போசிஷன்ஸ், சரிங்களா? அடுத்தது ப்ரிப்போசிஷன்ஸ் இன் இங்கிலீஷ் ஆர் ஹைலி இடியோமேட்டிக், ஆல்தோ தேர் ஆர் சம் ரூல்ஸ். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ன்னு படிச்சிருப்போம் இல்லையா? ப்ரிப்போசிஷன்ஸ் இங்கிலீஷ் ஆர் ஹைலி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இடியம்ஸ்னால் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஸோ அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன் அ ப்ளூ மூன், இன் வந்து அங்கே என்னது ப்ரிப்போசிஷனாக வரும். ஸோ அதனால் ஃபார் யூசேஜ் மச் ப்ரிப்போசிஷன் யூசேஜ் இஸ் dictated by fixed expression. In these cases it is best to memorize the phrase instead of the individual preposition. ஸோ இண்டிவிஜுவலாக ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணுறதை விட இந்த இடியம்ஸில் வரும்போது அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படிலாம் வருதுல்ல, அதிலலாம், சரியா? we will go to the next slide. few rules சொல்லித்தரேன். ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷனில், to refer to a direction use the preposition to
in, into, on and unto. Direction யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், go to the left. When you enter in the road, please come into my house, it is on the left side அப்படிலாம் வரும். You drive on to the என்ன சொல்கிறது, pavilion, you drive on to the pavilion அப்படிலாம் வரும். She drove to the store. எங்கே போகிறா, to வந்து டைரக்ஷனை காமிக்குது. எது நோக்கி போகிறா அப்படின்றது தான். டோன்ட் ரிங் த பெல், கம் ரைட் இன் த ஹவுஸ். வந்து காலிங் பெல் அமுத்தாதீங்க, யூ கம் டைரக்ட்லி இன் டு மை ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரைவ் ஆன் டு த கிராஸ் அண்ட் பார்க் த கார் தேர். அப்படியே கிராஸ் வழியாக டிரைவ் பண்ணிகிட்டே வாங்க, புல்வெளி வழியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்க் பண்ணிக்கலாம் உங்கள் காரை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் அது. அடுத்தது ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் பாருங்கள். To refer to one point in time, use the prepositions in, at and on. So ஒரு point of time சொல்லும்போது in, at and on யூஸ் பண்ண சொல்கிறாங்க. யூஸ் in with parts of the day, not specific times, months, years and seasons. So he reads in the evening. So eveningன்றது it is a long time, ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் கிடையாது. அடுத்தது the weather is cold in December. So not specific times தான், ஏன்னா டிசம்பர்ன்றது it is from 1st to 30th. She was born in 1996. So 1996ல எப்போ வேணால் பிறந்திருக்கலாம். ஜனவரி டு டிசம்பர் she has a very long time. அடுத்தது we rake leaves in the fall. Fallனா autumn season. ஸோ லீவ்ஸ் எப்போ விழுவோம், ஆட்டம் சீசனில் விழுவோம். ஸோ அது சொல்லலாம். அடுத்தது யூஸ் at with the time of the day. Also use at with noon, night and midnight. So atன்ற ப்ரிப்போசிஷனை எங்கே யூஸ் பண்ணுவோம், I go to work at 8 o'clock. I go to work in 8 o'clock இல்லை, ஏன்னா you are specific. அடுத்து he eats lunch at noon. லஞ்ச் எப்போ சாப்பிடுவோம், மத்தியானம் தான் சாப்பிடுவோம். அடுத்தது she often goes for a walk at night. So you are specific. Okay, டைம்க்கே வந்து அட் யூஸ் பண்ணும். தே கோ டு பெட் அட் மிட் நைட். ஸோ எப்போ தூங்க போவாங்க, அட் மிட் நைட்னா சம்வேர் அரவுண்டு என்ன சொல்கிறது 12 o'clock அப்படி மிட் நைட் தான் போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடு. ஐ ஒர்க் ஆன் சண்டேஸ். ஆன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஹி டஸ் லாண்ட்ரி ஆன் வெட்னஸ்டேஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது ஆன் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது டு ரெஃபர் டு எக்ஸ்டெண்டட் டைம். ஸோ நான் இப்போ சொன்னது இன்னு, ஆட்டு, ஆன்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டோம். எக்ஸ்டெண்டடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா சின்ஸு, ஃபாரு, பை, டியூரிங்கு, ஃப்ரம்மு, டு ரெண்டுமே வரும். ஐ ஒர்க் ஃப்ரம் 10 o'clock to 5 o'clock. ஸோ ஃப்ரம் டு, ஃப்ரம், until. I work from morning until my mother comes. எங்கள் அம்மா வர வரைக்கும் நான் வேலை பார்ப்பேன். within. ஸோ பாருங்கள், இதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்டட் டைம் ரெஃபரன்ஸ். எக்ஸ்டெண்ட்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம், லாங் பீரியட் ஆஃப் டைம், பர்டிகுலராக சொல்லாமல் சொல்கிறது. ஸோ அது மாதிரி என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. சின்ஸு, ஃபாரு, பை, டியூரிங், ஃப்ரம், டு, ஃப்ரம், until, with and within. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஐ ஹவ் லிவ்ட் இன் மெனிபோலிஸ் சின்ஸ் 2005. எந்த வருஷத்துலேருந்து வாழ்கிறோம், 2005லேருந்து அந்த பிளேஸில் வாழ்கிறோம். ஸோ ஐ மூவ் தேர் இன் 2005 அண்ட் ஐ ஸ்டில் லிவ் தேர். ஸோ இவ்வளோ நாள், இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் 2005லேருந்து 2021 வரைக்கும் ஐ எம் லிவிங் இன் தட் பர்டிகுலர் பிளேஸ். ஸோ எக்ஸ்டெண்டட் டைம். He will be in Toronto for 3 weeks. So extended time. He will be in Toronto for not 1 day, 1 minute, 1 second கிடையாது. He will spend 3 weeks in Toronto னு அர்த்தம். அடுத்தது she will finish her homework by 6. By 6னா 6 o'clock குள்ளார முடிச்சிருவா. So she will finish her homework sometime between now and 6 o'clock. நான் வந்து காலம்பரை கூட சொல்லியிருக்கலாம், மத்தியானம் கூட சொல்லியிருக்கலாம். So extended time. அடுத்தது he works part time during the summer. For the period of time throughout the summer. சம்மரில் எப்போ வேணால் இருக்கலாங்க. இப்போ நம்ம ஊரில் சம்மர் பார்த்தா ஏப்ரல், மே தான், மார்ச் கூட சம்மர் தான். ஸோ அதனால் டிபெண்டிங் ஆன் த டைம். ஸோ ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் எக்ஸ்டெண்டட் டைம்.
I will collect data from January to June. So data எப்போ இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க, ஒரு பீரியட் ஆஃப் டைம், எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம், ஸ்டார்டிங் இன் ஜனவரி அண்ட் எண்டிங் இன் ஜூன். சரிங்களா? அடுத்தது தே ஆர் இன் ஸ்கூல் ஃப்ரம் ஆகஸ்ட் அன்டில் மே. ஸோ ஸ்கூல் எப்போ திறக்குது, ஆகஸ்டில் திறந்தது, மேல முடியுது. ஸோ ஸ்டார்டிங் டைம் இஸ் ஆகஸ்ட், எண்டிங் டைம் இஸ் மே. அடுத்தது எக்ஸ்டெண்டட் டைம், ஷீ வில் கிராஜுவேட் வித்தின் 2 years. ஸோ 2 yearsக்குள்ளார முடிச்சிருவா, எப்போ வேணால் இருக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்டட் டைம் பீரியட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற டைமுக்கும் எக்ஸ்டெண்டட் டைமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. சரிங்களா? அடுத்த ஸ்லைடு நம்பர் 22. Prepositions of place. Place ரெஃபர் பண்ணுது இல்லையா? To refer to a place, use the prepositions in, the point itself, at, the general vicinity, on, the surface, and inside something contained. ஸோ இந்த இதில் நிறைய குழப்பம் வருங்க ப்ரிப்போசிஷன்ஸில். டு ரெஃபர் டு அ பிளேஸ், யூஸ் த ப்ரிப்போசிஷன்ஸ் இன். ஒரு இடத்த குறிக்கும், ஐ லிவ் இன் ட்ரிச்சி அப்படின்னும் போது இன் வருங்க அந்த பாயிண்ட்டு. ஆட்னா ஜென்ரல், I live at தென்னூர் in Trichy. ஸோ அதனால் ஜென்ரலாக வருது. அடுத்தது ஆன், ஒரு சர்ஃபேஸ் மேலே, the cat is sitting on the table. ஸோ அதோட உடம்பு வந்து சர்ஃபேஸ், டேபிளோட சர்ஃபேஸ் மேலே படுது. அண்ட் இன்சைடு, இன்சைட்னா the chalk is inside the drawer. இன்சைட்னா உள்ளார, கண்டெய்ன்டு அப்படின்னு அர்த்தம். தே வில் மீட் இன் த லன்ச் ரூம். எங்கே மீட் பண்ணுவாங்க, பர்டிகுலராக லன்ச் ரூமில் மீட் பண்ணுவாங்க. ஷீ வாஸ் வெயிட்டிங் அட் த கார்னர். ஸோ கார்னர்னால் எந்த கார்னராக வேணால் இருக்கலாம், லெஃப்ட் கார்னராக இருக்கலாம், ரைட் கார்னராக இருக்கலாம். ஸோ அட் த ஜென்ரல் விசினிட்டி. ஹீ லெஃப்ட் ஹிஸ் ஃபோன் ஆன் த பெட். ஆன்னா ஃபோனும் பெட்டும் ஒரு சீட் தானே இருக்குது. ஸோ ஆன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த என்ன சொல்கிறது, சர்ஃபேஸ்க்கும் டச் பண்ணுறது தான் ஆன். The place the pen inside the drawer. நான் சொன்னேன் the chalk is inside the drawer. அது மாதிரி the pen is inside the drawer. உள்ளுக்குள்ளார. Clean the inside of the drawers. So clean பண்ணுங்க, உள்ளுக்குள்ளார, containedனு அர்த்தம். Next slide. To refer to an object higher than a point, use the higher, நம்மளை விட உயரமாக இருக்குல்ல, higher means உயரமாக. Use the prepositions over and above. ஸோ இதுலேயும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஓவர் எங்கே யூஸ் பண்ணுறது, above எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு. டு ரெஃபர் டு ஆப்ஜெக்ட் லோயர் தேன் அ பாயிண்ட், யூஸ் த ப்ரிப்போசிஷன்ஸ் பிலோ. கீழே சொல்கிறதுக்கு பிலோ இருக்குது, பினீத் இருக்குது, அண்டர் இருக்குது, அண்டர்நீத் இருக்குது. பாருங்களேன், ஆப்ஜெக்ட்டு ஹையராக ரெஃபர் பண்ணும்போது ஓவர், அபவ், அப்புறம் பினீத், பிலோ, அண்டர், அண்டர்நீத். இதெல்லாம் சட்டில் டிஃப்ரென்ஸ், மைன்யூட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. த பேர்ட் ஃப்ளூ ஓவர் த ஹவுஸ். நம்ம வீட்டுக்கு மேலே, எக்ஸாக்டாக மேலே. த ஃபேன் இஸ் ஓவர். இப்போ ஃபேன் எங்கே இருக்குது, ஓவர் மை ஹெட், நேராக என் தலைக்கு மேலே இருக்குது. த பிளேட்ஸ் ஆர் ஆன் த ஷெல்ஃப் அபவ் த கப்ஸ். அபவ்னா சம்வேர். த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் அபவ் அப்படின்னா ஸ்கையில் எங்கே வேணால் பறக்கலாம். பேஸ்மெண்ட்ஸ் ஆர் டக் பிலோ கிரவுண்டு, கீழே எக்ஸாக்டாக, ஓவர் பிலோ மாதிரி. தேர் இஸ் ஹார்ட் வுட் பினீத் த கார்பெட். பினீத்னா எங்கே வேணால் இருக்கலாம், கார்பெட்டில் எங்கே வேணால் இருக்குது ஃபுல்லாக. த ஸ்குரில் ஹேட் த நட்ஸ் அண்டர் அ பைல் ஆஃப் லீவ்ஸ். உள்ளுக்குள்ளார மறைச்சு வச்சிருக்கு, அண்டர். த கேட் இஸ் ஹைடர் அண்டர்நீத் த பாக்ஸ். ஸோ ஒளிஞ்சிட்டு இருக்கு அண்டர்நீத்து த பாக்ஸு. ஸோ அண்டர்நீத், இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இதுவும் கொஞ்சம் நல்லா. ஓவர்னா எக்ஸாக்ட்லி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக, அபவ்னா எங்கே வேணால் மேலே. சரிங்களா? அது மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லைடு. டு ரெஃபர் டு அன் ஆப்ஜெக்ட் க்ளோஸ் டு அ பாயிண்ட், யூஸ் த ப்ரிப்போசிஷன்ஸ் பை, நியர், நெக்ஸ்ட் டு, பிட்வீன், அமங் அண்ட் ஆப்போசிட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேப்டாப் இருக்குது பக்கத்துலேயே. ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூஸ் த ப்ரிப்போசிஷன்ஸ் பை யூஸ் பண்ணலாம், நியர் யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் டு யூஸ் பண்ணலாம், பிட்வீன் யூஸ் பண்ணலாம், அமங் யூஸ் பண்ணலாம், அண்ட் ஆப்போசிட்டும் யூஸ் பண்ணலாம். த கேஸ் ஸ்டேஷன் இஸ் பை த க்ராசரி ஷாப். ரொம்ப பக்கத்தில், கேஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெட்ரோலுக்கு பதில் தான் இப்போ கேஸ் வந்துடுச்சு இல்லையா. அடுத்தது த பார்க் இஸ் நியர் அவர் ஹவுஸு. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, பார்க் இருக்குது. அடுத்தது பார்க் யோர் பைக் நெக்ஸ்ட் டு த கராஜ்.
கராஜ்னா கார் வைக்கிற இடத்துக்கு பேர் தான் கராஜுங்க. எங்கே பார்க் பண்ணும் பைக்குன்னா கராஜுக்கு பக்கத்தில். நெக்ஸ்ட் டூனா அடுத்தது தேர் இஸ் அ டீர் பிட்வீன் த டூ ட்ரீஸ். ஒரு டீர்னா என்னது? மான். ஒரு மான் வந்து ரெண்டு ட்ரீக்கு நடுவில் இருக்கும் போது பிட்வீன் யூஸ் பண்ணுறோம். தேர் இஸ் அ பர்பிள் ஃப்ளவர் அமங் த வீட்ஸ். வீட்ஸ்னா களைகள். வீட்ஸ்னா என்னது? கலை. ஸோ தேர் இஸ் அ பர்பிள் ஃப்ளவர் அமங் த வீட்ஸ். அமங்னா அது மத்தியில். பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அது மத்தியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். த கராஜ் இஸ் ஆப்போசிட் த ஹவுஸ். ஆப்போசிட்னா எதிரில். ஸோ ஆப்போசிட் மீன்ஸ் எதிர்த்தாப்பில். ஸோ இதெல்லாம் வந்து க்ளோஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தான், ஆனால் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுது. நியர்னா பக்கத்தில் எங்கேயோ இருக்கலாம். இந்த நியர் த ஹவுஸ்னும் போது இந்த சைடு பக்கத்துலேயும் இருக்கலாம், அந்த சைடு பக்கத்துலேயும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுனா அடுத்தது இமீடியட்டாக. பிட்வீன்னா ரெண்டு பொருளுக்கு நடுவில் இருக்கிறது பிட்வீன். அடுத்தது தெர் இஸ் அ பர்பிள் ஃப்ளவர் அமங் த வீட்ஸ். அமங்னா அது மத்தியில் நிறைய இருக்குது. அதில் வந்து என்னது? ஏதோ ஒரு பர்பிள் கலர் ஃப்ளவர் இருக்குது. த கராஜ் இஸ் ஆப்போசிட், நேர் எதிர்த்தாப்பில். ஸோ பாருங்களேன், பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் அதோட பொசிஷனை மார்க் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு. Preposition of location. So to refer to a location, use the preposition in, an area or volume, at, a point, and on a surface. இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். They live in the country. ஸோ ஒரு பெரிய இடம், சரியா? She will find him at the library. ஒரு சிங்கிள் பாயிண்ட்டு. அடுத்தது there is a lot of dirt on the window. surface touching சொல்லியிருக்கேன். ஸோ அழுக்கு எங்கே இருக்கும்? விண்டோவோட மேலே. ஸோ அந்த மாதிரி நிறையா சர்ஃபேஸ் மேலே இருக்குது, சரிங்களா? அடுத்தது we will go to the next. Prepositions of spatial relationships. To refer to a spatial relationship, use the prepositions above, across, against, ahead of, along, among, around, behind, below, beneath, beside, between, from, in front of, inside, near, of, out of, through, toward, under, and within. The post office is across the street from the grocery shop. ஸ்டோர் எப்படி போகிறது வழி? ஸோ அக்ராஸ்னா கடந்து, இந்த ரோடை கடந்து. We will stop at many attractions along the way. போகிற வழியில் நம்ம நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அப்போ நமக்கு சொல்லுவாங்க பார்த்துட்டே வாங்க, ரோட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அலாங் அப்படின்னு அர்த்தம். த கிட்ஸ் ஆர் ஹைடிங் பிஹைண்ட் த ட்ரீ. பின்னாடி. இந்த கிட்ஸ் எங்கே ஒளிஞ்சிட்ருக்காங்க? ட்ரீக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்காங்க. ஹிஸ் ஷர்ட் இஸ் ஆஃப். அவங்க ஷர்ட்டை அவுத்துட்டான். வாக் டுவர்ட் த கராஜ் அண்ட் தென் டேர்ன் லெஃப்ட். டுவர்ட்னா அதை நோக்கி, கராஜை நோக்கி நடங்க, அப்புறம் டேர்ன் பண்ணுங்க லெஃப்ட்டுக்கு. பிளேஸ் அ செக் மார்க் விதின் த பாக்ஸ். ஸோ பாக்ஸுக்குள்ளார ஒரு செக் மார்க் பண்ணுங்க, உள்ளார, விதின் அதுக்குள்ளார அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் இது தாங்க. டுவர்ட்ஸு, அக்ராஸு, பிகைண்ட். நெக்ஸ்ட்டு prepositions following verbs and adjectives. Some words and adjectives are followed by a certain preposition. Sometimes verbs and adjectives can be followed by different prepositions, giving the phrase different meanings. So preposition மாறும்போது ஒரே வேர்டாக இருந்தாலும் என்ன பண்ணிடும்? மீனிங்ஸு கம்ப்ளீட்டாக மாறிடும். To find which preposition follow the verb or an adjective, look up the verb or adjective in an online dictionary. So online dictionary வச்சுக்கோங்க, அதை பார்த்து அப்பப்போ எதோட எது சேரும்போது என்ன மீனிங் கொடுக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் கொடுக்கும், சரிங்களா? அது மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம் காமன் வேர்ப் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு குறிக்கிறேன். அபவுட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது, worries about the future. He worries about the future. He worries about the worryயோட என்ன வரும்? about தான் வரும். She complained about the homework. I read about the flooding in the city. ஸோ இதெல்லாம் அபவுட்டோட சேர்ற வேர்ட்ஸு. அடுத்தது அட்டோட சேர்ற வேர்ட்ஸ் பாருங்கள். arrive. ஸோ arrive அப்படின்னும் போது he arrived at the airport. சரியா?
The children smiled at her. She looked at him. She looked at him. எங்க பார்த்தா? என்னைய பார்த்தா. At specifica. சரியா? அடுத்த ஸ்லைடு. From எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? Differ, suffer. The results differ from my original idea. சரி, நம்ம நினச்சிட்டு போவோம் நமக்கு ஒரு வியாதி இருக்குன்னு, ஆனால் பிளட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேறு வந்திருக்கும். ஸோ டிஃபராக இருது அப்படின்னு. ஃப்ரம் மை ஐடியா. ஸோ டிஃபர் ஃப்ரம்னு வரும். ஷீ சஃபர்ஸ் ஃப்ரம். ஸோ ஃப்ரம் எதுக்கெலாம் வரும்? டிஃபர்லேயும் வரும், சஃபர்லேயும் வரும். ஸோ ஷீ சஃபர்ஸ் ஃப்ரம் டிம்னேஷியா. டிம்னேஷியானா மறதி. ஸோ ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். சரியா? அந்த மாதிரி. ஃபார், அக்கவுண்ட், அலவ், சர்ச். எந்த வேர்ட்ஸ்க்கு முன்னாடி வரும்? யூ ஹாவ் டு அக்கவுண்ட் ஃபார், யூ ஹாவ் டு அலவ் ஃபார், யூ ஹாவ் டு சர்ச் ஃபார். ஸோ இந்த வேர்ட்ஸோட என்ன வரும்? ஃபார் வரும். பி ஷுவர் டு அக்கவுண்ட் ஃபார் எனி டிஸ்க்ரீபன்சிஸ். அக்கவுண்ட் ஃபார்னால் நீங்கள் தான் அதுக்கு லயபிள். ஏதாவது டிஸ்க்ரீபன்சி இருந்தால் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. I returned the transcripts to the interviews to allow for revisions to be made. Allow forனா நம்ம allow பண்ணுறது. அடுத்து they are searching for the missing dog. Searching for, I am searching for the missing dog. என்னோட நாய் காணோம், அதை நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லைடு. எல்லாம் எந்தெந்த வேர்ட் கூட வரும் அப்படின்னா அக்கர், ரிசல்ட், சக்சீட். The same problem occurred in 3 out of 4 cases. ஸோ நம்ம இந்த கொரோனா வரும்போது பார்க்குறோம் எதில் டெல்டா வைரஸ் வருதுன்னா, ஆமாம் இதே ப்ராப்ளம் தான். அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? ஃபீவர் இருந்துச்சு. The same problem occurred in 3 out of 4 cases. ஸோ ஆனாலும் 4லேயும் வரல. சரிங்களா? 4 கேஸ்லேயும் வரல, ஏதோ ஒரு 3 கேஸில் வந்திருக்கு. ஸோ பெரும்பான்மையை என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கலாம். My recruitment strategies resulted in finding 10 participants. ஸோ 10 participants resulted in, ரிசல்ட் கிடச்சிச்சு எனக்கு. நான் ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணதுனால I had 10 participants. She will succeed in completing her degree. ஸோ she will succeed in, succeedன்றது சேர்ந்து வரும். சரிங்களா? அடுத்தது ஆஃப் எங்கெங்கே வரும்னு பார்க்குறோம். approve, consist, smell. I approve of the idea. I approve of the idea. The recipe consists of 3 basic ingredients. So என்னென்னலாம் ingredients ரெசிபியில் இருக்குன்னா, the recipe consists of அப்படின்னு வரும். of. The basement smells of mildew. The basement ஃபுல்லாக மெல்டியூன்ற அந்த ஃப்ளவரோட smells of. சரியா? அதனால் இந்த வேர்ட்ஸோட தான் இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்தது ஆன். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா ஆன். கான்சன்ட்ரேட் ஆன், டிபெண்ட் ஆன், இன்சிஸ்ட் ஆன். ஸோ இந்த வேர்ட்ஸோட வரும். ஹீ இஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ஹிஸ் ஒர்க். தே டிபெண்ட் ஆன் ஈச் அதர். I must insist on following this rule. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸோட இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் தான் வரும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வேர்டோட இதுதான் வரும். கான்சன்ட்ரேட்டிங் ஆஃப்னு வராது, டிபெண்டிங் ஆஃப்னு வராது, இன்சிஸ்டிங் ஆஃப்னு வராது. ஸோ அதனால் இந்த வேர்டோட இந்த ப்ரிப்போசிஷன் தான் வரும். 2-3 தடவை யூ ஜஸ்ட் ரீட் த ஸ்லைட்ஸ். ஓகே, once you start reading you will not make mistakes in the prepositions, right? அடுத்தது to வருது. belong, contribute, lead, prefer. So bears belong to the family of mammals. bears வந்து family of mammals. mammals-னா பாலூட்டிகள். So bears வந்து பாலூட்டி, belong to. I hope to contribute to. My results will lead to future research on the topic. Please refer to my previous explanation. So இங்கே என்ன வரணும்? So refer to, lead to, contribute to, belong to. So இந்த to வந்து preposition. அது எந்தெந்த வேர்ட்ஸோட வரும்னு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்? சொல்லியிருக்கேன். So you start reading it again and again. Okay. Now we will go to the next slide. with. இது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுங்க. with வந்து சிலது கூட தான் வரும். சரியா? சிலது கூட வராது. சரியா? எது கூட வரனா டிஸ்கஸ் அபவுட்லாம் வராது இல்லையா? அது மாதிரி இது with வந்து நிறைய விஷயங்களோட வராது.
ஸோ இது வரக்கூடியது என்ன, எய்தர் யூ அக்ரி ஆர் டிஸ்அக்ரி, ஆர்கியூ, டீல். ஐ அக்ரி வித் யூ வரும், ஐ டிஸ்அக்ரி வித் யூ வரும், ஐ அக்ரி ஆன் யூ வராது. சரியா? ஸோ அதுக்கு தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஷீ ஆர்கியூட் வித் மீ, ஷீ ஆர்கியூட் வித் மீ. they will deal with the situation, they will deal to the situation வராது, they will deal with the situation. All the verb plus preposition combinations appear similar to phrasal verbs. phrasal verbs இப்படி தான் இருக்கு, argued with அப்படின்னு நினைக்காதீங்க. the verb and the particle in this case, இதுக்கு பேர் participle. இதுக்கு பேர் என்னது? participle. in this case the preposition, இங்க வந்து participle வந்து என்னது? preposition. in these combinations cannot be separated like phrasal verbs. put up within வருது பார்த்தீங்களா, அது phrasal verb. put up, அப்பு வந்து அங்கே preposition, புட்டு தனியாக பண்ணலாம், அப்பு தனியாக பண்ணலாம். ஆனால் இங்கே பாருங்க, அக்ரி வித்தில் அக்ரி தனியாக மீனிங் தருவலாம், ஆனால் வித்து தனியாக மீனிங் தராது. ஸோ அதனால தான் phrasal verbs வேற, இது verb plus prepositionன்றது வேற. அதை நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது, finding a sentence with a preposition. At one time, schools taught students that a sentence should never end with a preposition. நான் ஃபஸ்ட்டே அதான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு காலத்தில் ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி ஒரு ஐடியா, மைண்ட் செட் இருந்தது. ஒரு சென்டென்ஸ் ஷுட் நாட் எண்ட் வித் அ ப்ரிப்போசிஷன் இருந்தது. சரிங்களா? ஸோ ஆனால் இப்போ அந்த ரூல்ஸ்லாம் என்ன ஆயிட்டு மாறிட்டு. திஸ் ரூல் இஸ் அசோசியேட்டட் வித் லாட்டின் கிராமர், and while many aspects of Latin have made their way into English, there are times when following this particular grammar rule creates unclear and awkward sentence structures. Since the purpose of writing is to clearly communicate your writing வந்து லாட்டின்லேருந்து நம்ம நிறைய காப்பி பண்ணாலும் நம்மளோட ஐடியாஸ்ன்னு இருக்குல்ல, இங்கிலீஷ் பீப்புளுக்குன்னு ஐடியாஸ் இருக்குல்ல, ஸோ இட் ஹாஸ் பிகம் அக்செப்டபிள். ஸோ எக்ஸாம்பிள், the car had not been paid for. So ends with a preposition, but it is acceptable. The car had not been paid for. இந்த காருக்கு நான் இன்னும் காசு கட்டல அப்படின்னா, ஃபார்ன்றது அங்கே என்னது? ப்ரிப்போசிஷன் தான், பட் இட் இஸ் அக்செப்டட், இட் இஸ் அக்செப்டட். Okay, so thank you dear students. Like we have learned today prepositions and articles. So we have learned today prepositions and articles. I have dealt with you in detailed. So next classல உங்களுக்கு நான் worksheet மாதிரி கொடுக்குறேன். ஸோ அந்த ஒர்க் ஷீட்டை நீங்கள் வீட்டில் இருக்கும் போதோ இல்லை அந்த ஸ்லைடை கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டோ போட்டு பாருங்கள். ஸோ ஐ வில் கிவ் யூ ஃபியூ செகண்ட்ஸ், அப்புறம் அதில் ஆன்சர்ஸ் வர மாதிரி போடுறேன். ஏன்னா நம்ம ஒரு தடவை நம்ம ஸ்லைடில் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தா தான் நமக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு. இது எல்லாமே அப்படியே தியோரிட்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வந்திருக்கேன். ஸோ தியோரி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ராக்டிஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. சரியா? ஒவ்வொரு தடையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ வில் கெட் அ நியூ ஐடியா அண்ட் யூ ரீட் த ஸ்லைட்ஸ் தரோலி. எந்தெந்த இடத்துல எக்ஸெப்ஷன் சொல்லியிருக்கேன், எந்தெந்த இடத்துல எக்ஸெப்ஷன் சொல்லலை, எந்தெந்த வேர்டோட ப்ரிப்போசிஷன்ஸ் தேரும், ப்ரிப்போசிஷனுக்கும் ஃப்ரேசல் வேர்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இதெல்லாம் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஏன்னா இருக்க த questions are becoming tougher. ஏன் ரீசன் என்னன்னா, most of the questions are exhausted. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சு எக்ஸெப்ஷன்ஸுக்கு தான் they are nowadays giving importance. So I hope students you will be thorough with articles and prepositions today, and all the best dear students. Keep preparing, keep watching, and பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைடு அப்பப்போ பாஸ் பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணும்போது அந்த அளவுக்கு தெளிவாக உங்களால் யூஸ் பண்ண முடியாது. சரியா? ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் வெரி ட்ரிக்கி, ஸோ மேக் ஷுர் தட் யூ ரீட் இட் அகெயின் அண்ட் அகெயின். தேங்க்யூ so